அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்திய பொருளாதாரம், இந்திய ஆட்சியல். இந்திய பொருளாதாரம், இந்திய ஆட்சியலில் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், அதுக்குரிய மைண்ட் மேப், அதே மாதிரி யூபிஎஸ்சியில் வரக்கூடிய கொஸ்டின், அது பார்த்தா வரப்போகிற எக்ஸாமுக்கு உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும். இது இன்றைக்கி அதில் 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், அது ஒரு மதிப்பீடு, அது ஒன்றும் முகவுரை, இந்த ரெண்டும் பழைய வினாத்தாள், அப்புறம் அதோட தியரி பார்க்க போகிறோம். இப்போது ஏன் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னாக்க, இப்போது வரப்போகிற குரூப் 4லையும் குரூப் 1லையும் 2ல் எல்லாத்துக்குமே சிலபஸ் கிட்டத்தட்ட ஒன்று தான். அது எஸ்ஐஆ எக்ஸாமாக இருந்தாலும் கூட அதில் மேஜராக ரோல் ப்ளே பண்ணக்கூடியது இந்த எக்கனாமிக்ஸு. 50 மார்க்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி பாலிட்டியில் 40 மார்க்கு கொடுக்குறாங்க. இந்த 2 பார்ட்டுமே 90 மார்க், ஆஃப் ஆஃப் த மார்க்கை கவர் பண்ணிடுது. அதே மாதிரி 100 வீடியோவில் யூனிட் 8 இல்லை. இப்போ அது தமிழ்நாடு வளர்ச்சி, தமிழ்நாடு வரலாறும், மாடர்ன் இந்தியா அண்டு ஆன்ஷியன் இந்தியா ரெண்டையும் சேர்த்து அதில் எவ்வளவுனா 40 + 25. ஸோ இது டெய்லியுமே ஒரு டாப்பிக்காக நம்ம முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னோம்னா எல்லா பாடங்களை எளிமையில் முடிச்சிடலாம். இப்போது தமிழ்நாடு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் நம்ம என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, 5 ஆண்டு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள் அதோட தியரி நீங்கள் படிக்கிறதுக்கு இப்படி தியரியை படிச்சிங்க அப்படின்னாக்க, தியரியை என்ன தெரிஞ்சுக்கணும், திட்டமிடுதல் அதோட விளக்கம், பொருளாதார திட்டமிடுதலோட இயல்புகள், திட்டங்களின் வகைகள், இந்திய திட்டமிடுதலின் நோக்கம், திட்டங்களின் சாதனைகள், அப்புறம் இந்தியா 5 ஆண்டு திட்டங்களோட மாதிரி என்ன, உங்களுக்கூட சிலபஸில் உங்களுக்கு என்ன, ஏன் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னால், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள் ஒரு மதிப்பீடுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. மதிப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்ப இது எதுக்காக நம்ம 5 ஆண்டு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணோம், எதுக்காக 5 ஆண்டு திட்டங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், அந்த திட்டமிடுதலோட அவசியம் என்ன, பொருளாதார அதோட நேச்சர் என்ன, அது வகைகள் என்னென்ன இருக்குது, அதோட நோக்கம் எதுக்காக திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாக்க ஓரளவுக்கு தியரியாக நல்லா இருக்கும். அது பேசிக் நாலேஜ். இப்போ பேசிக் நாலேஜ் சொல்லி கொடுக்குற அளவுக்கு இங்கே நேரம் அதெல்லாம் இருக்காது. இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, இருக்கிற கொஸ்டினை பூரா பார்த்துட்டு ஓரளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. குயிக்காக ஒரு நாளைக்கு 3 லெசன் அப்படியே ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இதை சொல்லிவிட்டு நான் அப்புறமேட்டுக்கு கொஸ்டினுக்கு போகலாம். இந்த 19ஆம் நூற்றாண்டில் இதே தான் இங்கே இருக்கக்கூடிய தியரியை தான் இங்கே அப்படியே சுருக்கி உங்களுக்கு இதாக போட்டு வச்சுருக்கேன். அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். 19ஆம் நூற்றாண்டில் நம்ம மேஜராக வளர்ச்சி அடைந்த நாடுகள் அப்படின்னாக்க யுஎஸ்ஏ, லண்டன், இந்த நாடுகள்லாம் என்னத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அது ஒரு வணிகத்துக்கு கட்டுப்பாடற்ற கோட்பாடை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் தலையிடாத கொள்கை அப்படின்ற ஒரு பொருளாதார நடவடிக்கையில் என்ன கொள்கையை ஃபாலோ பண்ணாங்கன்னா, தலையிடாத கொள்கையை ஃபாலோ பண்ணாங்க. அந்த தலையிடாத கொள்கையை ஃபாலோ பண்ணதுனால மற்ற வளரும் நாடுகளுக்கும் பின்தங்கிய நாடுகளுக்கும் பிரச்சனைகளாக இருந்துச்சு. இது இந்த வேர்ல்டு வார் டயத்தில், எல்லாமே பொருளாதார மந்தம் ஏற்பட்ட டயத்தில், இங்கே ரஷ்யா மட்டும் திட்டமிடுதலில் லெனின் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா, 1928 7 ஆண்டு திட்டம் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுதான் இந்த உலகத்தில் திட்டமிடுதலுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியது. நம்ம இப்போ என்ன வார்த்தைகள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை மட்டும் பார்க்குறோம். இதை ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னோம்னா அப்புறம் உங்களால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் 1934 விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிறவர் ஒரு 10 ஆண்டு திட்டத்தை எழுதி அவரோட புக்கில் வெளியிடுறாரு. இதுதான் இந்தியாவின் திட்டமிடுதல் குறித்த முதல் முயற்சியை அந்த விஸ்வேஸ்வரய்யா போட்டதான் 1934. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா, இதெல்லாம் விடுதலை அடையிறதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள். பம்பாய் திட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 1944 வருடத்தில் பம்பாய் திட்டம். இதில் பம்பாயில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் சேர்ந்து, ஜேஆர்டி டாடா, பிர்லா, தாகுர்தாஸ், ஸ்ரீராம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 15 ஆண்டு திட்டத்தை வகுக்கிறாங்க. எல்லா பேருக்கும் என்ன ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கே இவங்கெல்லாம் தொழிலதிபர்கள், இவங்களுக்கே அந்த அவங்களோட தலையிடாத கொள்கையெல்லாம் பிடிக்கல. அதனால இவங்களோட எய்ம் என்னவா இருக்குது அப்படின்னா, தல வருமானத்தை இரட்டி பார்க்கணும், நாட்டினோட வருமானத்தை மும்மடங்காக்கணும்,
பொருளாதார இது வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கான திட்டம் தான் பாம்பே திட்டம். இந்த பாம்பே திட்டத்தை தான் மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. பாம்பே திட்டத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க மக்கள் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் வந்து இந்த பாடம் நடத்தலை. நம்ம ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறதே வந்து என்ன அப்படின்னாக்க இதோட கொஸ்டின்ஸ் தான் ரிவைஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இருந்தாலும் உங்களுக்கூட தியரியாக ஒரு தடவை நீங்கள் மெமரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன்னா டைரெக்டாக இது வந்து ஆல்ரெடி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இப்போது ஆல்ரெடி நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, அதில் ரீகால் பண்ணணும். ரீகால் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா லாஸ்ட் டைம் ரீகால் பண்ணலை அப்படின்னாக்கா அந்த இயரு எல்லாமே அந்த வளர்ச்சி விகிதம் எப்படி கேள்வி கேட்பாங்க. இந்த தியரியை சொல்லிட்டோம்னா நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அதுக்கடுத்து கேள்வி எப்படி கேட்டிருக்கிறாங்க, அது டிஎன்பிஎஸ்சியில் இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியில் இருந்து இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் தான். இதில் ஒன்றும் இது பண்ண முடியாது. நிதி ஆயோக்னா கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த கேள்விகள் கேட்கலாம், ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதனால் நம்ம இப்படி பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா காந்திய திட்டம் 1900, இதுவும் பாம்பே திட்டம் மக்கள் திட்டம் இதுவும் 44 தான். இந்த காந்திய திட்டமும் 1944 தான். ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் 2 பேரும் சேர்ந்து உற்பத்தி சார்ந்த திட்டமிடுதலுக்கு ஒரு பதிலாக என்ன திட்டம் போட்டாங்கன்னா இந்த காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை நோக்கங்களுக்காக இந்த திட்டம் போட்டாங்க. சிறிய மற்றும் குடிசை தொழிலுக்கு இந்த திட்டம் வந்து எதுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்னாக்கா சிறிய மற்றும் குடிசை தொழிலுக்கு சாதகமாக இருந்தது. பொருள் கலாச்சாரத்தை உயர்த்துதல், குடிசை தொழில்கள் செல்வாக்கு மிகுந்த இங்க எம்என் ராய் திட்டம் தான் மக்கள் திட்டம். இங்க இதை சொல்லிட்டேன் நான். எம்என் ராய் திட்டம் மக்கள் திட்டம். ஸோ அவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா 1945 வேளாண்மை தொழில்துறை உற்பத்தியை அதிகரிக்கிறது. இந்த இடைக்கால அரசு அப்போ தான் வந்துச்சு. அதில் ஒரு திட்டமிடுதலுக்கான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தலைமை நியோகி தலைமையில் போட்டிருக்கிறாங்க. நிரந்தர திட்ட குழுவை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசி நியோகி பரிந்துரை பண்ணுறாரு. அதுக்கடுத்து 1947 ஜவஹர்லால் நேரு தலைமையில் இந்த எக்கனாமிக்கல் ப்ரோக்ராம் கமிட்டி ஒன்று போடுறாங்க. அதுக்கடுத்து 1950 சர்வோதய திட்டம் அப்படின்னு ஜெயபிரகாஷ் நாராயணன் போடுறாரு. ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸோ இதுதான் வந்து விடுதலை அடையிறதுக்கு முன்னாடி, அதாவது திட்டக்குழு போடுறதுக்கு முன்னாடி, விடுதலை அடையிறதுக்கு முன்னாடியும் போடப்பட்டது. இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பிரதமர் ஃபஸ்ட்டு திட்டக்குழு ஒன்று போடுறாரு. அதுதான் வந்து அதனால தான் அவரை திட்டங்களின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர். அப்போது மார்ச் 15 1950 திட்டக்குழு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் 5 ஆண்டு திட்டம். அதில் தலைவர் வந்து பிரதமராக இருக்கிறாரு. அதோட ஒர்க்கே 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குறது தான். 4 பகுதி நேர உறுப்பினர்களும் 4 முழு நேர உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. அந்த பகுதி நேர உறுப்பினர்களில் முழு நேர உறுப்பினர்களில் பாதுகாப்பு அமைச்சர், நிதி அமைச்சர், அந்த கேபினெட் மினிஸ்டர்லாம் இருக்காங்க. பகுதி நேர அமைச்சரில் அதாவது பகுதி நேர உறுப்பினர்களில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னாக்க அந்த எந்தெந்த தொழில்துறையில் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுக அதில் இருப்பாங்க. இதோட பொருளாதார திட்டமிடலோட அடிப்படை நோக்கமே என்ன அப்படின்னா பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணும், தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தணும், தன்னிறைவை ஏற்படுத்தணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். நம்ம பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிறது எந்த பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது, பொதுப்பட்டியல் இருக்குது. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா அந்த திட்டமிடல் அப்படிங்கிறது எதுக்காக ஒரு நாட்டுக்கு போடுவாங்க அப்படின்னா அந்த வறுமை ஒழிக்கிறது, வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறது. நான் சொல்லியிருந்தேன் அந்த வளர்ந்த நாடுகளில் பொருளாதார நடவடிக்கையில் என்ன எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அந்த தலையிடா கொள்கையை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இதில் வந்து இந்த வறுமை, வேலைவாய்ப்பை உருவாக்கணும், தன்னிறைவை ஏற்படுத்தணும், தொழில் வளர்ச்சியெல்லாம் ஏற்படுத்தணும். அதுதான் இந்த பொருளாதாரத்தில் திட்டமிடலோட நோக்கமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டம் பார்த்தோம். அவங்க 1951 56 வரைக்கும் பார்த்துட்டோம். அது அந்த முதல் 5 ஆண்டு திட்ட காலம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இந்த முதல் 5 ஆண்டு திட்ட காலத்தை சொல்லிவிட்டு அப்புறம் கேள்விக்கே போயிடலாம் டைரெக்டாக. அது மீண்டும் வந்துட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதை மிச்சம் இருக்கிறதுக்கு கூட பார்த்துடலாம். இப்போது இந்த 5 ஆண்டு திட்ட காலத்துக்கு நம்ம ஒவ்வொரு திட்ட காலத்துக்கும் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு நீங்கள் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா அதில் போய் இப்போ சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டத்திலேருந்து 12வது 5 ஆண்டு திட்டம் வரைக்கும் நிறைய தியரி கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அது தேவையில்லை. இதில் முக்கியமான பாயிண்ட் தான் தேவை. யாரோட மாதிரி அப்படின்னா ஹராட் டோமர் மாதிரி. இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. ஐஐடி 5 இடங்களில் ஆரம்பிக்கிறாங்க. பல்கலைக்கழக மானியக் குழு அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கிறாங்க. தாமோதர், ஹிராகுட், பக்ரானங்கல், மேட்டூர்,
போன்ற பல்நோக்கு திட்டங்களை ஆரம்பிக்கிறாங்க. சமுதாய வளர்ச்சி திட்டம் வந்து 1952 தொடங்கப்படுது. இதோட தலைவர் யாரா இருக்கிறாரு அப்படின்னாக்க பிரதமர் தான் இருப்பார். துணைத் தலைவர் யார் இருப்பாருன்னா குல்சாரிலால் நந்தா இருப்பார். இந்த உலக போரினால் ஏற்பட்ட பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கணும், கணிசமான வளர்ச்சி, மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் 5 ஆண்டு திட்டம் போடப்படுகிறது. வறுமையை ஒழிக்கணும் அப்படின்றதுக்கு விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிர்ணயிக்கப்பட்ட வளர்ச்சி வந்து 2.1%, ஆனால் வளர்ச்சி விகிதம் அடைந்தது வந்து 3.6%. சக்சஸ் தேசிய வருமானம் வந்து 12%இருந்து 18% உயர்ந்திருக்கு. தேசிய தனிநபர் வருமானம் வந்து 1.8 அப்படின்றது ஆண்டுக்கு உயர்ந்திருக்கு. இது வந்து முதல் 5 ஆண்டு திட்டம். இப்படி உங்களுக்கு எடுத்து படிச்சிங்க அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து அதைய கவர் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 ஆண்டு திட்டம் படிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகுதுன்னா இதே திருப்பி படித்தாதான் மெமரி வரும். என்ன ஞாபகம் வராது அப்படின்னாக்கா உங்களுக்கு இயர் மறந்து போகலாம். இயர் டோட்டலாக ஞாபகம் பண்ணி பாருங்கள். 1950 ஆரம்பிக்கிறாங்க. 12 ஐந்தாண்டு திட்டம், அதுக்கப்புறம் நிதி ஆயோக் வந்துடுது. 12 60, அப்போ 2010 வரைக்கும் இருக்கணும். ஆனால் இடையில 3 ஐந்தாண்டு திட்டம் வந்து பிரேக் ஆகுது. 1966 69க்கு வர 66 69க்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க திட்ட விடுமுறை காலம். அப்போ இங்கே ஒன்று பிரேக் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 90 91 92 வந்து அது ஒரு ஓராண்டு திட்டம் போடுவாங்க. அதில் வந்து ஒரு பிரேக் ஆகுது. ஸோ இப்படி 1978 80 இங்கே வந்து ஒரு தடவை பிரேக் ஆகுது. 3 டைம் பிரேக் ஆகும். அந்த காலம் விட்டுட்டு எல்லா காலமும் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்கும். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆண்டை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த யாரோட மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்புறம் அதுக்குள்ள எந்தெந்த திட்ட காலத்தில் ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸை நோட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எளிமையாக பதிலளிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 5 ஆண்டு திட்டத்தோட கேள்விகளை பார்ப்போம். இது வந்து உங்களோட குரூப், அதாவது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இப்போ மேலே இருக்கிறது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். ஒரு யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ஒரு 13 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இப்போ ஏன் நான் ஃபுல்லாக வந்து 12 ஐந்தாண்டு திட்டங்களையும் சொல்லலை அப்படின்னாக்கா அது 12 ஐந்தாண்டு திட்டம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிச்சுட்டு கேள்வியை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை எப்படி நம்ம கேள்வியவே பார்த்து நம்ம கொஸ்டினை நிறைய அட்டன் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட குறைகள் தெரியும். குறைகள் வந்து அங்கே எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் எப்படி இருந்தாலும் இதில் எக்கனாமிக்ஸில் 50 மார்க்கு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 50 மார்க் அப்படிங்கிறது போது இதில் எத்தனை தலைப்பு இருக்குது அப்படின்னா 29 தலைப்பு இருக்குது. இந்த பொருளாதாரம் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இது பொருளாதாரம் மட்டும் இல்லை, பொருளாதாரமும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகமும் இருக்குது. இந்த வளர்ச்சி நிர்வாகம் ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் கொடுக்குறாங்க அப்படின்னு, இது எத்தனை டாபிக் இருக்குது அப்படின்னா 29 பாடம் இருக்குது. இன்றைக்கி ஆரம்பித்தா கூட நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க. இன்றைக்கி ஆரம்பித்தா கூட இந்த ஒரு டாப்பிக்கும் ஒரு நாளைக்கு ஆரம்பித்தா கூட உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். 21 டாபிக் தான். 21 டாப்பிக்கு 50 மார்க்கு. அப்போ ஸோ ஒரு டாப்பிக்லையும் கிட்டத்தட்ட 2 மார்க் கொடுக்கலாம். 2 மார்க் கொடுப்பாங்க. அதனால உறுதியாக 5 ஆண்டு திட்டத்தில் ஒரு கேள்வி வரும். ஆனால் எப்படி வரும் அப்படின்லாம் நம்ம இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எப்படி சொன்னாலும் அதிலிருந்து இல்லாத ஒரு கேள்வி தான் வரும். ஸோ ஆனால் நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போனோம்னாக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகமாக பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். 5 ஆண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அதிகமாக கேட்பாங்க குரூப் 1ல். அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னாலே மற்ற கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம நீங்கள் இந்த 5 இயர் பிளான்லேயே நான் சொல்லியிருந்தேன். இது 5 ஆண்டு திட்டம், முதல் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி தான் ஒரு தான் தாமோதர், ஹிராகுட், பக்ரானங்கல், மேட்டூர் இதெல்லாம் நீர்ப்பாசன வசதிக்காக பல்நோக்கு திட்டம். பட் நீர்ப்பாசன வசதி தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஏன்னா விவசாயத்தை டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு பாயிண்ட் அங்கே இருக்குது பாருங்கள். அது ஒரு பாயிண்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவசாய உற்பத்தி அதிகரிக்கும் தான், விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் அதிகமான கவனம் செலுத்தப்பட்டது அப்படிங்கிறது பாயிண்ட்ஸு நம்மளுக்கு அந்த முதல் 5 ஆண்டு திட்டத்தில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது சில மாற்றங்களுடன் ஹராட் ட்ரோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே இது இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன், ஹராட் ட்ரோமர் மாதிரி. ஸோ 2 பாயிண்ட்டும் சரியாக இருக்கிறதுனால இது 1 and 2 சரி அப்படின்னு சொல்லிட்டு 1 and 2 சரி. அது மூணாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பாருங்கள், மகளனோபிஸ் மாதிரி பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஹராட் டோமர் மாதிரின்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு மாதிரி வாய்ப்பே இல்லை, இது இருக்காது.
ஸோ 2வது ஐந்தாண்டு திட்டம் தான் மகளநோபிஸ் கொடுத்துருப்பாங்க, அவரோட இதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட் அண்டு 2 தான் சரி, அதை பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு கேட்ட கொஸ்டின் தான். ஸோ டிஎன்பிஎஸ்சி அதாவது எந்த நோக்கத்தில் எப்படி கேட்குறாங்க அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிடுச்சோம் அப்படின்னாக்க நம்ம விஷயத்தை நம்ம மைண்டுக்கு பழக்கப்படுத்திக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதே மாதிரி ஒரு நாளும் 2 டாபிக், இப்போ இன்றைக்கி வந்து நம்ம முகவுரையும் இதுவும் சேர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா இதில் ஒரு 15 கொஸ்டின், அதில் ஒரு 15 கொஸ்டின் அப்படிங்கிற போது டெய்லியும் உங்களுக்கு அந்த பழையதை ரீகால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுக்கப்பட்டுள்ள 6ஆம் ஐந்தாண்டு திட்ட காலத்தில் திட்டத்தை எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இதில் என்ன கேட்டிருந்தாங்க, மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த இதில் என்ன கேட்டிருக்காங்க, இதோட அதுலேயும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 5வது ஐந்தாண்டு திட்டம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஹரிபி அட்டாவ். ஹரிபி அப்படின்னா ஏழை, ஹரிபி அட்டாவ் அப்படின்னா அதாவது ஏழ்மையை விரட்டு அப்படிங்கிறது அர்த்தம் ஹிந்தியில். ஸோ இங்கே 6வது திட்டம் அதோட தொடர்ச்சி தான் வரும். எல்லா திட்டங்களுமே வறுமையை ஒழிக்கிறதுக்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கும் மையமாக தான் இருக்கும். ஸோ 6வது திட்டம் வந்து வறுமை ஒழிக்கிறதுக்கு முக்கியமான நோக்கமாக தான் இருக்கும். இதுவும் சரியான கூற்று தான். இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது தான், இதுவும் சரிதான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த வளர்ச்சி இலக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வளர்ச்சி இலக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இந்த வளர்ச்சி இலக்கு அதை தான் நான் இங்கேயும் கொடுத்துருப்பேன். இந்த வளர்ச்சி இலக்கு அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருப்பேன். முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு வளர்ச்சி இலக்கு வந்து 2.1 இருந்தது, 3.6க்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே இதை தான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னாக்க 5.2 இருந்து எதுக்கு போயிருக்கு அப்படின்னா ஆக்சுவலாக இந்த 6வது ஐந்தாண்டு திட்டம் சக்ஸஸான ஐந்தாண்டு திட்டம் தான். 5.2% இருந்து 5.7% போயிருக்கும். இது வந்து ஸோ இங்கே வந்து இதை தப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் 1, 2 சரி. அப்போது 1, 2 சரி. 3வது ஸ்டேட்மெண்ட் இங்கே 4.7ன்னு கொடுத்துருக்கிறதுனால தப்பு. அதனால் அது 1.2ன்னு சூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒன்லைனர் கொஸ்டின். ஸோ இதுவும் உங்களுக்கு எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மனனம் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸை நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே மற்ற பாடம் ஈஸியாக வந்துடும். ஏன்னா இதில் கொஞ்சம் புள்ளி விவரங்கள் அதிகமாக இருக்கும். படிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, நில உச்சவரம்பு எந்த திட்ட காலத்தில் புகுத்தப்பட்டதுன்னா 3வது திட்ட காலத்தில் தான் புகுத்தப்பட்டிருக்கு. 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம், ஏன்னா இயர் ரொம்ப முக்கியம். 1992 97 வரைக்கும் வேலைக்கான உணவு திட்டத்தின் போது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா வேலைக்கான உணவு திட்டம் 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் வேலைக்கான உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எந்த திட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னாக்க 6வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தினாங்க. 8வது ஐந்தாண்டு திட்ட காலத்தின் பொதுத்துறையின் மொத்த ஒதுக்கீடு எவ்வளவா இருந்துச்சுன்னா 4,34,000 கோடி. வேலைக்கு உணவு திட்டம் எதுனா 5வது ஐந்தாண்டு திட்டம். வறுமையை விரட்டுதல் 5வது ஹரிபி அட்டாவ், அப்பாதே சொன்னேன். வறுமை ஒழிப்பு முயற்சிகள் பெரிதும் துவக்கப்பட்ட திட்ட காலம் வந்து 5வது 4, 5ல் தான் அதிகமாக வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வளர்ச்சி வீதம் திட்ட இலக்கை காட்டிலும் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு திட்ட இலக்கை காட்டிலும் அதிகமாக தான் இருந்துச்சு. 4வது ஐந்தாண்டு திட்ட காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 69 74 வரைக்கும். பெருமளவு தொழில் பிரத்யோக கொள்கை முதல் முறையாக அதாவது தொழில் அது 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. 8வது ஐந்தாண்டு திட்ட காலம். அப்புறம் 20 அம்ச திட்டம் 1975 இந்திரா காந்தி தான் போட்டிருப்பாங்க. 20 வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தான் இந்த இது வரும். ஸோ 20 அம்ச திட்டத்தை அறிவித்த பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த திட்ட காலத்தில் எந்த பிரதமர் இருந்தாங்க அப்படின்றத முதற்கொண்டு கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லது. 9வது ஐந்தாண்டு திட்ட காலம் 97 2002 வரைக்கும். 8வது ஐந்தாண்டு திட்ட காலம் வடிவமைக்கப்பட்ட முக்கியமான நோக்கம் வந்து வறுமையை ஒழிக்கிறதுக்கு, இயந்திரமாக்குதல், கனரக தொழில் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்ற கொள்கை எந்த ஐந்தாண்டு திட்ட காலத்தில் பயன்படுத்தப்பட்டதுன்னா 2வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில். 1வது ஐந்தாண்டு திட்ட காலம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏப்ரல் 1 1951. 8வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் வெற்றிக்கு முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க விவசாயத்தின் வளர்ச்சிக்கு, அதுக்கடுத்து விரிவுபடுத்துதல், விவசாய வளர்ச்சியை விரிவுபடுத்தணும், மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும், பொதுத்துறை நிறுவனங்களை படிப்படியாக தனியார் வசமாக்கணும். இது 3 ரைட்டு. துவக்கப்பள்ளி கல்வியை பரவலாக்குதல் இது இல்லை. அதனால் இந்த 3 சரியான இது. ஐந்தாண்டு திட்டங்கள் இறுதியாக ஒப்புதல் அளித்தவர் யார் அளிக்கிறதுனா தேசிய வளர்ச்சி குழு.
இது வந்து இதில் ஒரு 20 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். அதுக்கடுத்து நம்ம யூபிஎஸ்சியில் ஒரு 15 கொஸ்டின் பார்ப்போம், அவங்க எப்படி கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இனி மேக்ஸிமம் வந்து அதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இங்கே நம்ம பரீட்சைக்கு நல்லது. இது யூபிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக 2019 கேட்ட கொஸ்டின் தான். ஸோ தமிழ்லே ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன், இங்கிலீஷில். இப்போ பாருங்கள், இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் பின்வரும் கூற்றுக்கள் எது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டு சேம் நம்மளுக்கும் 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. முன்னாடி வந்து ஒன்லைனராக கொடுக்குறாங்க, இப்போ ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறாங்க. இப்போ பக்கத்தில் வரப்போகக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் கூட ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் அதிகமாக வரும். 2வது 5 ஆண்டு திட்டத்தில் அடிப்படை மூலதனம், நல்ல தொழில்கள் மாற்றுவதில் ஒரு உறுதியான இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா அது கரெக்டு. 2வது 5 ஆண்டு கனரக தொழிலெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஃபஸ்ட்டு வந்து விவசாயத்துக்கு கொடுத்துருந்தோம், 2வது வந்து தொழிலுக்கு தான் கொடுத்துருந்தோம். அதனால சரியான கூற்று. 4வது 5ஆம் திட்ட காலம் வந்து பொருளாதார வளர்ச்சி சக்தி அதிகரித்த குவிப்பின் முந்தைய போக்கை சரி செய்வது தான் நோக்கமாக கொண்டிருந்துச்சு. இதுவும் சரியானது தான். 5வது 5 ஆண்டு திட்டம் முதல் முறையாக நிதித்துறை திட்டத்தின் ஒருங்கிணைப்பை ஒரு பகுதியாக சேர்க்கெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே படித்தோம். இந்த இதுக்கு டிஎன்பிசியில் கொஸ்டினை கேட்டதிலே படிச்சிருந்தோம். ஹரிபி அட்டாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். ஹரிபினா ஏழ்மையை விரட்டுதல் தான் அந்த கூற்றாக இருந்துச்சு. அதனால் இது ராங் ஸ்டேட்மெண்ட். அப்போ 1, 2 தான் சரியான ஸ்டேட்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்டு சரியானது, 3வது ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா 12வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம் பார்த்தீங்களா, இங்கே என்ன ஒரு 5 ஆண்டு திட்டத்தில் நம்ம சொன்ன மாதிரியே தான். இதில் என்ன நோக்கம், என்ன இயரு, என்ன மாதிரி, எதுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க அப்படி படிச்சுக்கிட்டாலே ஒரு திட்டத்திலையும் அந்த வளர்ச்சி விகிதம் இது படிச்சுக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு எளிமையில் அந்த மார்க்கை வாங்கிடலாம். இது வந்து உங்களுக்கு நான் இது உங்களோட யூபிஎஸ்சி ப்ரிலிமினரியில் கேட்ட கொஸ்டின் தான். 12வது 5 ஆண்டு திட்ட காலத்தின் முக்கிய நோக்கம் வந்து வேகமான, நிலையான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. இது டிஎன்பிஎஸ்சிலையுமே ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஏன்னா அங்கே இருக்க கொஸ்டினை தூக்கி தான் அப்படியே அதாவது அதை ஃபாலோ பண்ணுவாங்க முக்கியமான பரீட்சைக்கு. அந்த கொஸ்டினை இந்த கொஸ்டின் வந்துருந்துச்சு 12வது 5 ஆண்டு திட்டத்தின் காலத்தில். முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு வேகமான, நிலையான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அதுதான் வந்து சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்தியாவின் 5 ஆண்டு திட்டம் பின்னணியில் தொழில்மயமாக்கல் முறையில் மற்றும் கனரக தொழிலுக்கு குறைந்த முக்கியத்துவம் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகமான முக்கியத்துவம் 2வது 5 ஆண்டு திட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. குறைவான முக்கியத்துவம் எப்போ கொடுத்துருப்பாங்கன்னா 8வது 5 ஆண்டு திட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒரு 2010 கேட்ட கொஸ்டின். அதுக்கடுத்து பாருங்கள் 11வது 5 ஆண்டு திட்டம் கூறப்பட்டுள்ள உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது எது உள்ளடக்கிய வளர்ச்சி அதோட இது. அதில் எதை உள்ளடக்கலை அப்படின்னா வறுமை குறைப்பு, வேலைவாய்ப்பு விரிவுபடுத்தணும், பாலின சமத்துவத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த 11வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருந்துச்சு. ஆனால் மூலதன சந்தையை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது இல்லை. அதனால் இதில் சி ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணிடலாம். எது உள்ளடக்கலைன்னா மற்ற இ வந்து 11வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் உள்ளடக்கிய வளர்ச்சியை இது பண்ணது தான். அதுக்கடுத்து பார்த்தோம்னா எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது அவசர நிலை பிரகடனம் படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் அப்பயே சொன்னேன், நம்ம இந்திரா காந்தி அவர்கள் பாரத பிரதமராக இருந்தப்போ தான் அந்த 20 அம்ச திட்டம் 72வது வருஷம் 5வது 5 ஆண்டு திட்ட காலம். சரி, அதுதான் இந்த இது. இந்த இந்திய திட்டமிடல் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2வது 5 ஆண்டு திட்ட காலம் கனரக தொழில்களை நிறுவுவதில் கவனம் செலுத்தியது. ரைட்டு, இது 3வது தடவை ரிப்பீட்டேஷனாக வந்திருக்கு. 3வது 5 ஆண்டு திட்ட காலம் தொழில்மயமாக்குதலுக்கான ஒரு உந்து சக்தியாக இறக்குமதி மாற்றீடு என்ற கருத்தை அறிமுகப்படுத்துது. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போது 1, 2 சரிதான். இந்தியாவில் 5 ஆண்டு திட்டம் இறுதியாக அங்கீகரிக்கிறது யார்? தேசிய வளர்ச்சி கவுன்சில். இது டிஎன்பிஎஸ்சிலையுமே ஒரு தடவை அங்கே மேலே இருக்க கொஸ்டின்லையுமே இந்த கொஸ்டின் இருந்துச்சு. 6வது மற்றும் 8வது 5 ஆண்டு திட்டங்கள் முறையே 6வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1980-85 தான். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 92-97 வந்து 7வது 5 ஆண்டு திட்டம் தான். இந்த அதுக்கடுத்து 7வது 5 ஆண்டு திட்ட காலத்தை உள்ளடக்கியது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எண்பத்தஞ்சு 90. அதுக்கடுத்து 8வது 5 ஆண்டு திட்ட காலம் முந்தைய திட்டங்களிலிருந்து வேறுபட்டது. முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முந்தைய திட்டங்களுடன் ஒப்பிடும்போது இது கணிசமான அதிக செலவினத்தை கொண்டுள்ளது. இது விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டில் உந்துதலை கொண்டுள்ளது. உட்கட்டமைப்பு வசதிகளில் கணிசமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. தொழில்துறை உரிமம் ரத்து செய்யப்பட்டது. இதில் வந்து எதுக்கு முக்கியமான வேறுபாடு அப்படின்னா உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் கணிசமான முக்கியத்துவம் இந்த இதுக்கு கொடுத்துருக்குறாங்க.
அதுக்கடுத்து பார்த்தோம்னாக்க பின்வரும் 5 ஆண்டு திட்டங்களில் எது மனித மேம்பாட்டை அனைத்து வளர்ச்சி முயற்சிகளின் மையமாக அங்கீகரித்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க 8வது 5 ஆண்டு திட்டம். 8வது 5 ஆண்டு திட்டம் தான். அதுக்கடுத்து 8வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் ஆண்டு வளர்ச்சி விகிதம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னோம்னாக்கா 5.6. 8வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் பொதுத்துறையின் செலவினத்தை நிதியளிப்பதற்காக மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பற்றாக்குறை நிதி. எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் வறுமை ஒழிப்பு, அது 5வது 5 ஆண்டு திட்ட காலம் உங்களுக்கு சொன்னது தான். ஸோ இப்போ நம்ம வந்து எதுக்காக இதை பார்த்தோம் அப்படின்னோம்னா இதில் ஒரு கேள்விகள் நிறையா தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு உதாரணத்துக்காண்டி இப்போ கேள்விகள்லாம் பார்த்தோம். இந்த கேள்விகளை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எப்படி அப்படின்னாக்கா இதை பார்த்துட்டு நம்ம படிச்சுக்கலாம். ரெண்டாவது இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு படிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஒரு பேப்பர் நம்ம தேவையானது இப்போ 2வது 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகளநோபிஸ் மாதிரி. இது ரஷ்யாவின் அனுபவத்தை அடிப்படையாக வச்சு 1957 ஹோமி பாபா தலைமை நாடு சோசலிசத்தை நோக்கி நடைபெற வைத்த திட்டமே இதுதான். இதில் வந்து 2வது 5 ஆண்டு திட்டம் நம்ம பார்த்தோம் கனரக தொழில்களுக்கெல்லாம் வந்து ஊக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பொக்காரோ, பிளாய், இரும்பு தொழிற்சாலைகள் வந்து இதில் போட்டாங்க. நில உச்சவரம்பு சட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் 3வதுல அது இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. நோக்கம் வந்து அதிவேக தொழில்மயமாக்குதல், கனரக தொழில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் இதோட நோக்கம். அதாவது 2வது 5 ஆண்டு திட்ட காலம் இது. ஆனால் வளர்ச்சி நிர்ணயிக்கப்பட்டது வந்து 4.5. ஆனால் அது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கிலிருந்து குறைவாக ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஆண்டு திட்டத்துக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் நல்லா எதிர்கொள்ளலாம். எப்படி கேள்வி கேட்டாலும் அதை பார்த்து படிச்சிடலாம் ஈஸியாக. இது மாதிரி திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ கேள்வியும் பார்த்தாச்சு. இந்த இதை வேணால் அந்த டெலகிராமில் கொடுத்து விட்றேன் இந்த பிடிஎஃப்பை, அதில் பார்த்து படிச்சுக்கோங்க. இதை நான் என்ன தான் வந்து நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் உங்களோட மனதுக்கு வந்து நீங்கள் மெமரி எப்போ பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து அங்கே போய்ட்டு கரெக்டாக ஷார்ப்பாக கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஒரு மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நல்லா படிங்க, இதை பார்த்து படிங்க. நீங்கள் நம்ம சொல்கிறத கேட்குறதுல யாரையும் பாஸ் பண்ண இது பண்ண முடியாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ இதை பார்த்துங்க. நான் இதில் இந்த டெலகிராம் லிங்க்கில் நான் கொடுத்து விட்டுறேன். அதுக்கடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா இந்த 5 ஆண்டு திட்ட காலம். அதுக்கு முன்னாடி இந்த தியரி நான் சொன்னேன். இந்த தியரியில் ஏன்னா இது எப்படி உங்களோட கொடுத்துருக்காங்க திட்டமிடுதலோட விளக்கம் அதை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டே. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை நீங்கள் கேள்வியை டைரெக்டாகவே வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னு நினச்சோம்னாக்கா அது அவ்வளோ சீக்கிரம் நல்லா இருக்காது. அதோட விளக்கத்தை பற்றி புரிஞ்சுக்கணும். அதோட நேச்சர் எதுக்காக, திட்டமிடல் எப்படி, ரோலிங் பிளானிங் அப்படின்றாங்க, அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சுழல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு வருஷம் சுழல் திட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சுழல் திட்டம்னா என்னன்னாக்கா ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அந்த இலக்கை வந்து திருப்பியும் அதுலேருந்து எங்கே முடிஞ்சாங்களோ அதுலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் சுழல் திட்டம். இந்த வருஷம் அது கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா அடுத்த வருஷம் அதே திட்டத்தை ரிப்பீட் பண்ணுவாங்க, அதுதான் சுழல் திட்டம். அப்போ இந்த திட்டமிடுதலோட வகைகளை நீங்கள் படிச்சுக்கணும். ஓராண்டு திட்டம், சுழல் திட்டம், நீண்டகால திட்டம், அந்த மாதிரி திட்டங்களோட வகையில் பிடிச்சிக்கணும். இந்திய திட்டமிடுதலுக்கான நோக்கங்கள் நம்மளுக்கு தெரியும். வறுமை, வேலைவாய்ப்பின்மை, நிலையான வளர்ச்சி ஏற்படணும், அந்த மாதிரி. அப்புறம் நம்ம இந்த திட்டமிடுதல் வந்ததுலேருந்து என்ன சாதனைகள் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்கள், எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் இருக்குது? 12 5 ஆண்டு திட்டங்கள். அந்த திட்டங்கள் முடிய போகிற டயத்தில் தான் நம்மளுக்கு வந்து நிதி ஆயோக் அப்படின்றத இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களாலே ரொம்ப வந்து நீங்கள் இந்த இதுக்கு அந்த திட்ட மாதிரிகள் ப்ளஸ் அது ஒரு மதிப்பீடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அந்த திட்டக்குழுன்னு இந்த இதுலேயும் இருக்குது. அந்த திட்டக்குழுவில் பற்றி என்ன பார்த்தோம்னா நம்ம திட்டக்குழுவோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். அதில் யார் இருந்தால் இது வரைக்கும் யார் இருப்பாங்கிறத நம்ம நிதியை அடுத்த வீடியோவில் இதை நான் போடுவேன். அதில் அப்போ வந்து இனிமேல் இதில் ஒரு டாப்பிக்லையுமே அதிகமான கேள்வியை டிஸ்கஷன் பண்ணுற அளவுக்கு பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே வரிசையாக ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிச்சுட்டு வந்தாலும் கூட உங்களுக்கு வந்து இன்னும் 55 நாள் டைம் இருக்குது. இது சூப்பராக முடிச்சிடலாம். ஒரு 2 டைம் 3 டைம் படிக்கலாம். இதை ஒரே டைமாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நான் என்னோடய டெலகிராம் லிங்க்கில் இதில் கொடுத்து விட்டுறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ரிப்பிட்டேஷன் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த பாடம் என்னன்னா இது அதிகமாக எனக்கு போக உங்களுக்கு நிறையா நான் இது பண்ணுறேன்.
இதுக்கு அடுத்த வீடியோவில் முகவுரை பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இதிலே கண்டினியூஷன் தான், இது முகவுரையை பார்ப்போம். இப்போ முகவுரையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க ஒரு நிமிஷம். இப்போ பொருளாதாரத்தில் நான் சொன்ன மாதிரி தான் டெய்லியும் ஒரு டாபிக் எடுத்து தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா இதில் 50 மதிப்பெண்கள், அதாவது இதில் 50 மதிப்பெண்கள் இருக்குது. டாபிக் வந்து உங்களுக்கு 29 டாபிக் தான் இருக்குது. ஸ்டார்டிங் தான் கொஞ்சம் அப்படி இருக்கும், போக போக இது ரொம்ப ஈஸி பண்ணி நான் கொடுத்துருவேன் டெஃபினட்டாக. 29 தலைப்பு. இந்த 29 தலைப்பில் ஒரு தலைப்புலையும் 2 கொஸ்டினாவது மினிமம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஒரு தலைப்பாக நம்ம இப்போ இருந்தே படிச்சுக்கிட்டிங்கனாக்க எளிமையாயிரும். இது குரூப் 1 அண்ட் வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த புவியியல் அது தனி 2 பாடமாக நான் போடுவேன். அடுத்த இதில் வந்து என்னதுன்னா இந்த வரலாறும் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கும் அந்த இது இருக்கும் இந்த வீடியோவில். இப்போ இதுதான் பாருங்கள். இப்போ இந்திய ஆட்சியியல் இதில் எத்தனை கொஸ்டின் இருக்குது? 40 கொஸ்டின் இருக்குது. தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா 26 தலைப்பு தான், ஆனால் 40 கொஸ்டின். இதுலேயும் கிட்டத்தட்ட இந்த பாலிட்டியை பொறுத்தளவுக்கு எல்லா பேருமே இந்த டிஎன்பிசியில் படிக்கிறவங்க, எல்லா பேரும் சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்க எல்லாம் தெளிவாக படிச்சிருக்கக்கூடிய ஒரே பாடம் வந்து பாலிட்டி தான். ஆனால் லாஸ்ட் டயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா இன்றைக்கி பார்க்க போகிறது முகவுரை. ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரிப்பீட்டேஷன் அந்த கொஸ்டினை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. இதுலேயும் இருக்க தலைப்பு 26 தலைப்பு இருக்குது அப்படின்னா 40 கொஸ்டின்னா எப்படி இருந்தாலும் முகவுரையில் ஒரு கொஸ்டின் வந்து தான் ஆகும். ஸோ நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்க அப்படின்னாக்கா விச் இஸ் த ஃபாலோவிங் டிஸ்கிரைப் த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை அந்த பிரியம்பிள், அதாவது முகவுரை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முகவுரையை அப்படி யார் சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாகூர்தாஸ் பர்கவா அப்படிங்கிறவர் தான் இதை சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கக்கூடிய விஷயம், நம்ம புக்கில் எல்லாம் இல்லை. இருந்தாலும் இதை கேட்டிருந்தாங்க. எப்படின்னா இந்த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குரூப் 1ல் நினைக்கிறேன். நானே இதை தப்பாக தான் போட்டேன். என்னன்னாக்க அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா 32 தான் வந்து முகவுரை ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம பிரியம்பில் யார் ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னா தாகூர்தாஸ் பர்கவா அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இங்கே கொடுத்துருக்கிறதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு இருக்குது. இதில் பிரியம்பிள் அப்படிங்கிறது தான் இதில் இது. பிரியம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ்டு எதைய சொல்லியிருக்காங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் நேரு கொண்டு வந்திருப்பார். குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு இதைய நிறைய தடவை இந்த கொஸ்டின் வந்து ஜெயிலர் கொஸ்டின்லேருந்து எல்லா கொஸ்டின்லையும் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். வி அப்படிங்கிறது நாம் அப்படிங்கிறது எதையை குடிக்குதுன்னா த பீப்புள் ஆஃப் இந்தியாவை குடிக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் த ஜஸ்டிஸ் விச் இஸ் த ஃபாலோயிங் ஃபார்ம் அப்படின்னா சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் இந்த 3 தான் வரும். ஒரே ஒரு தடவை தான் அந்த பிரியம்பலை வந்து ஒரே ஒரு தடவை தான் திருத்தினாங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 42 1976 அதில் அது ஒரே ஒரு டைம் தான் திருத்தியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த சுப்ரீம் கோர்ட் ஸ்பெஷலி பிரியம்பிள் நாட் எ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இது வந்து முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொன்னது. இதில் இந்த முகவுரையில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா எப்போ ஏற்றுக்கிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணப்போ இருந்த முகவுரை எப்படி இருந்துச்சு, அப்புறம் அந்த ஒரு திருத்தத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது. இதில் 3 கேஸு தான். அந்த 3 கேஸை பற்றி படிச்சுட்டாலே போதும். அதில் ஒன்று பெருபாரி கேஸ் 1960 நம்ம லேண்டை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் இது ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 வழக்கு தான் இது. ஸோ அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த அடுத்தே கேட்டிருக்காங்க இந்த விச் சுப்ரீம் கோர்ட் ரிஜெக்டட் த ஏர்லியர் ஆப்ஷன் ஹெல்டு பிரியம்பிள் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இது அரசியலமைப்பின் ஒரு பகுதி தான் சொன்னது யார் அப்படின்னாக்கா எந்த வழக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கேசவானந்த பாரதி வழக்கில். பிரியம்பிள் ஸ்டேட்டஸ் த கான்ஸ்டியூஷன் டெரைவ் அத்தாரிட்டி எங்கே யார்ட்டிருந்து வாங்கிக்கிறாங்க, நம்ம மக்களுக்கு கீழே தான், மக்கள் தான் அதோட முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பிரியம்பிள் டேட் அடாப்ஷன் எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னாக்க 26 நவம்பர் 1900. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒன்லைனர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு துவங்கும் பொழுது இந்த முகவுரை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னாக்கா சிக்கலாயிடும். அதனால் 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கிட்டாங்க. 42 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் 1976 என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா செக்குலர், சோசலிஸ்ட், செக்குலர் அது 2யுமே கொடுத்துருக்குறாங்க.
சமதர்மம் அந்த அந்த கொஸ்டின் அதுக்காக தான் இதை எடுத்தேன். அங்கே வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் அப்படியே வந்து இங்கே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க பாருங்கள். சமதர்மம் மற்றும் சமய சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பின் முகவரியில் சேட்ட சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். 42/1976. இதை தான் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த பாலிட்டியை பொறுத்த மட்டும் நம்ம அதிகமான வினாக்களையும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். ஒரு தலைப்பையும் எடுத்து 26 தலைப்பு தான் இருக்குது, அதில் ஒரு தலைப்பையும் எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு எளிமையில் இந்த இருக்கிறதுலே மார்க், இது பாலிட்டியில் 40 மார்க் இருக்குது. அந்த 40 மார்க்கை வாங்குறது நம்மளுக்கு எப்படியோ ஒன்று. ஒருத்தர் போகிற பாதை வேறு மாதிரி இருக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கலாம். அதில் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்கா இது உபயோகரமாக இருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இதை கண்டினியூ பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா முகவுரையை பற்றி கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகவுரை இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெசவானந்த பாரதி வழக்கிலே சொல்லிட்டாங்க. அதே மாதிரி முகவுரையை திருத்தலாம், ஆனால் அதோட சாராம்சம் மாறக்கூடாது. திருத்தலாம், பட் வந்து அதோட சாராம்சம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் முகவுரையில் கூறப்பட்டிருக்கிறது வந்து நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது, நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது, முகவுரை தான் அதிகாரத்தின் மூலமும் ஆதாரமும் ஆகும் அப்படிங்கிறது மட்டும் ராங்கு, மற்ற 3 சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தவறான கூற்று, முகவுரை பற்றிய தவறான கூற்று. இங்கே பாருங்க 1976 திருத்தம் செய்யப்பட்டது. பாருங்கள் எத்தனை தடவை உங்களுக்கு இந்த கேள்வி ரிப்பீட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி திருத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முகவுரை அரசியலமைப்பின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது, விளக்குகிறது. கரெக்டு தான். அந்த முகவுரை அப்படிங்கிறதே உள்ளே இருக்கக்கூடிய சாராம்சத்தை விளக்குற மாதிரி தான் இருக்குது. நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்தக்கூடியதாகும். இங்கேயே அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. முகவுரையில் கூறப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் நீதிமன்றங்கள் மூலம் செயல்படுத்த முடியாது அப்படின்னு அதே ஸ்டேட்மெண்ட்டை அடுத்து கொடுத்துருக்காங்க, முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து ராங் ஆப்ஷன். நீதிமன்றத்தால் நடைமுறைப்படுத்த உட்படுத்தக்கூடியதாகும் அப்படின்ட்டு இது இல்லை. அரசியலமைப்பின் ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறது, இதை இண்டிகேட் பண்ணுது. ஆதாரம் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்டு தான். அப்போது அந்த சி ஆப்ஷன் தான் ராங்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது பூராமே யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸு. ஸோ இதையும் ஒரு முகவுரைக்காக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரெண்டாவது அந்த ஆங்கிளில் பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. முன்னுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேசவானந்த பாரதி வழக்கை ஞாபகப்படுத்திக்கோங்க. அதுக்கடுத்து முன்னுரை அடிப்படை அம்சங்கள் மாற்றங்கள் சாத்தியமில்லை. அடிப்படை அம்சத்தில் திருத்தலாம், ஆனால் அதோட சாராம்சம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது, இதே தான் அங்கே டிஎன்பிசியில் வந்துருந்துச்சு. பார்த்துங்க, 2 தடவை இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது அப்படின்ட்டு. சரி, ஏன்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 2லையுமே இந்த ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு. ஒன்றில் செயல்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்தாங்க, ஒன்றில் முடியாதுன்னு இருந்தாங்க. ஆக்சுவலாக செயல்படுத்த முடியாது. மக்களின் இது வந்து அரசியலமைப்பின் முக்கியமான சுதந்திர இயக்கத்தின் கருத்துக்கள் மற்றும் மக்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1, 2, 3, 4மே சரியானது முகவுரை. இதில் படிக்கும் பொழுதே முகவுரையோட தியரியை பற்றி நீங்கள் உங்களுக்கு படிச்சுட்ட ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2020 கேட்டிருக்காங்க, யூபிஎஸ்சியில் தான். இந்திய முகவுரை அரசியலமைப்பின் ஒரு பகுதி, ஆனால் சட்டப்பூர்வ விளைவை கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அரசியலமைப்பின் ஒரு பகுதியாக இல்லை, எந்த சட்ட விளைவும் கொண்டிருக்கவில்லை. அரசியலமைப்பின் ஒரு பகுதி வேறு எந்த பகுதியும் போலவே சட்ட விளைவை கொண்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இ ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பின் ஒரு பகுதி, ஆனால் மற்ற பகுதியிலிருந்து எந்த சட்டப்பூர்வ விளைவையும் கொண்டிருக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் சரியானது. அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எதைய உள்ளடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிந்தனை சுதந்திரம், பொருளாதார சுதந்திரம், வெளிப்பாட்டின் சுதந்திரம், இது 3 இருக்குது. நம்பிக்கை சுதந்திரம் இல்லை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை நம் நாட்டின் அடிப்படை கொள்கைகள் மற்றும் நோக்கங்களை கோடிட்டு காட்டுது. இறையாண்மை, சோசலிச, மதச்சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு சொல்லிட்டு அதோட வரிசையை சொல்கிறோம். முகவுரை அதன் அனைத்து குடிமக்களுக்கும் நீதி, சுதந்திரம், சமத்துவம், நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை பாதுகாக்கிறத நோக்கமாக கொண்டிருக்கு. சிந்தனை, கருத்து, நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு சுதந்திரம் போன்ற தனிநபர் சுதந்திரங்களை உத்தரவாதம் செய்தாலும்
அது பொருளாதார சுதந்திரத்தை அடிப்படையாக சொல்லலை. பொருளாதார சுதந்திரத்தை அடிப்படையாக சொல்லலை. வெளிப்படையாக சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த பொருளாதார சுதந்திரம் தான் அது தப்பான ஆன்சர். சிந்தனை சுதந்திரம், வெளிப்படுத்தின் சுதந்திரம், நம்பிக்கை சுதந்திரம் மூணுமே இருக்கு. இந்திய அரசியலமைப்பில் உருவாக்கியவர்களில் எதில் பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அரசியலமைப்பில் உள்ள இருக்கிற விஷயத்தை எது சொல்லுது அப்படின்னாக்க இந்த முன்னுரை அதை தான் சொல்லுது, பிரியம்பிள். பொருளாதார நீதி அப்படின்றது எதில் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா மாநில கொள்கை, முன்னுரை மற்றும் வழிகாட்டு. இதே கொஸ்டினையும் டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருந்தாங்க, சேம் கொஸ்டின். இந்த ரெண்டு விஷயங்களையும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரையிலையும் சொல்லியிருக்காங்க, வழிகாட்டுதல் கோட்பாடுகளையும் ரெண்டுலேயுமே இருக்குது. அதனால் அந்த ஆப்ஷன் சரியான ஆப்ஷன். அடிப்படை உரிமைகள் தவிர இந்திய அரசியலமைப்பில் பின்வரும் எந்த பகுதி மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தின் 1948 விதிகளை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா முன்னுரை, மாநில டிபிஎஸ்பி, அடிப்படை கடமை மூணுமே. இது மூணுமே என்ன பண்ணுது அப்படின்னாக்க நம்ம மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனம் 1948 கொள்கைகளை இது வெளிப்படையாக வெளிக்காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று கூறும் அரசியலமைப்பின் பாகம் உங்களோட முகப்புரை. முகப்புரையில் இடம்பெற்ற நாம் என்ற சொல் எதை குறிக்கிறது? இந்திய மக்களாகிய நாம் அப்படிங்கிறது தான் குறிக்கிறது. எத்தனை முறை அரசியலமைப்பின் சட்டத்தின் முகவுரை திருத்தப்பட்டது? இதுவரைக்கும் ஒரு முறை திருத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையை தயாரித்தவர் யார்? அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் என்று சொல்லக்கூடிய குறிக்கோள் தீர்மானம் ஜவஹர்லால் நேரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட இந்த எக்கனாமிக்ஸில் 5ஆண்டு திட்டத்துக்குரிய தியரி பார்த்துட்டு பார்த்தோம். ஏன்னா எக்கனாமிக்ஸுக்கு உங்களுக்கு தியரியை சொல்லிட்டு கேள்வியை சொல்லிடுறேன். இந்த பாலிட்டியில் நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா கேள்வியை நான் சொல்லிடுறேன். இப்போ இத்தனை தடவை கேள்வி சொல்லும் போதே இந்த முகவுரை உங்களுக்கு எளிமையில் கவர் ஆயிரும். அதே மாதிரி நாளைக்கு பாட்டில் அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் அதிகமான கேள்விகளை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ முகவுரையில் இன்றைக்கி ஒரு டைம் சொல்லியாச்சு, திருப்பி ரிப்பீட்டேஷன் வருவோம். அதனால் இப்போ இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க, படிக்கிறவங்க எல்லா பேருக்குமே இது உபயோகரமாக இருக்கும். இந்திய அரசியலமைப்பு இதெல்லாம் திருப்பியும் ஒரு ரிப்பீட்டேஷன், அதாவது தியரி அப்புறம் கொஸ்டின். எக்கனாமிக்ஸில் இதில் கொஸ்டின் மட்டும் பார்த்தாலே உங்களுக்கு போதும், ஏன்னா எல்லாம் எளிமையில் தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தின் தமிழகத்தின் பங்கு அப்படின்ற ஒரு பாடம், தமிழக வரலாறில் ஒரு பாடமும், ஹிஸ்ட்ரியில் ஒரு பாடமும் சேர்ந்து 2 வீடியோவும் சேர்ந்து ஒரு வீடியோவாக டெய்லியும் இது போடப்படும். நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த எக்ஸாமுக்கும் இது உபயோகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை கண்டினியூ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.